Okay, students, let's start. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா today we are going to discuss about find command, awk, cut command. இந்த மூணு command எதுக்குங்கிறத பார்க்கலாம். So, first I'm moving to the find command. Find commandங்கிற command எதுக்கு? இப்போ யூஸ்வலாக விண்டோஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல் எங்கேயோ காப்பி பண்ணியிருக்கீங்க இல்லை வேற பிளேஸில் வச்சிருக்கீங்க. எனக்கு எக்ஸாக்டாக அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு தெரியல. வாட் யூ வில் டூ? யூ வில் கோ அண்ட் சர்ச் யூனிக்ஸ் டே 1 அப்படின்னு சொல்லி செக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு சொல்லி காமிக்கும். இப்போ யூனிக்ஸ் டே 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ யூனிக்ஸ் டே 5 அப்படிங்கிற ஃபைல் எனக்கு எங்கே இருக்கு? சிக்குள்ள யூசர்ஸ்குள்ள டெஸ்க்டாப்குள்ளார யூனிக்ஸ்குள்ள இருக்கு. ஓகே, அப்போ நீங்க ஒரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அந்த ஃபைல் எனக்கு எந்த பாத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா நாம இந்த ஃபைண்ட் கமாண்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பேசிக்காக இந்த ஃபைண்ட் கமாண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா கரண்ட் டைரக்டரிக்குள்ள இருக்க ஃபைலை மட்டும் செக் பண்ணாம கரண்ட் டைரக்டரிக்குள்ள இருக்க ஃபைலும் செக் பண்ணோம், சப் டைரக்டரிக்குள்ள இருக்க ஃபைலும் செக் பண்ணோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இப்போ நான் லிஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஹியர் ஐ டோன்ட் ஹேவ் டைரக்டரி, ஐம் கிரியேட்டிங் த டைரக்டரி D1 குள்ளார D2 குள்ளார D3 5 I'm having lot of directories. I'm creating the lot of directories. நிறைய டைரக்டரி கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ இந்த D1 குள்ளார D2 குள்ளார D3 குள்ள போறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ள போயிட்டு நான் கிரியேட்டிங் சம் ஃபைல்ஸ் a.txt, b.txt, c.txt. ஸோ மறுபடியும் யூசர் ஹோம் டைரக்டரிக்குள்ள வந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் dir1 குள்ள போயிடுறேன். ஸோ ஐம் கிரியேட்டிங் சம் ஃபைல்ஸ் f1, f2, f3. ஓகே ஓகே, இப்போ நான் வந்து யூசர் ஹோம் டைரக்டரிக்குள்ள இருக்கேன். ஐம் ஹேவிங் லாட் ஆஃப் ஃபைல்ஸ். இப்போ எல்எஸ்ங்கிற கமாண்ட் கொடுத்தோம்னா கரண்ட் டைரக்டரிக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் காமிக்குது, அந்த டைரக்டரி நேம் காமிக்குது. கரெக்டா? இப்போ எனக்கு ஸ்பெசிஃபிக் ஃபைல் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் எல்எஸ் கமாண்ட். எல்எஸ் grep.txt. இந்த ஃபைல் இருக்கா? எஸ், திஸ் ஃபைல் இஸ் லொகேட்டட் இன் த பாத். இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, நோ இஷ்யூஸ். இப்போ அதுவே எனக்கு a.txtங்கிற ஃபைல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும். அப்போ a.txt ஃபைல் கரண்ட் டைரக்டரிக்குள்ள இல்லை. அப்போ ls a.txtன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்போ பேசிக்கா ls அப்படிங்கிற கமாண்ட் கரண்ட் டைரக்டரிக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணுது. இப்போ அதுவே இங்க ஃபைண்ட்னு சொல்லி கொடுக்குறேன். ஐம் ஜஸ்ட் கிவிங் ஃபைண்ட்னு சொல்லி கொடுத்தோம்னா எனக்கு கரண்ட் டைரக்டரிக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ஸும் காமிக்குது, சப் டைரக்டரிக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ஸும் காமிக்குது. சப் டைரக்டரிக்குள்ளார D3 குள்ளார a.txt, b.txt, c.txt எழுதினப்போ அதே மாதிரி dir1 டைரக்டரிக்குள்ளார f1, f2, f3ங்கிற ஃபைல்ஸை நான் கிரியேட் பண்ணேன். அப்போ இன்டர்வியூல கேட்பாங்க, வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ls கமாண்ட் அண்ட் ஃபைண்ட் கமாண்ட்? ls command is used to display the files only in the current directory. Find command is used to display files and folders in current directory and also in subdirectory. Okay. So இந்த find commandல நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். இப்போ ஃபைண்ட்னு சொல்லி கொடுக்குறேன், எனக்கு என்ன பண்ணுது? டைரக்டரியும் லிஸ்ட் பண்ணுது. ஓகே, டைரக்டரி இதெல்லாமே டைரக்டரி, கரெக்ட்? இது டைரக்டரிக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ஸ், இது டைரக்டரி, இது டைரக்டரிக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ஸ். அப்போ இட்ஸ் டிஸ்பிளேயிங் போத் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ். ஃபைண்ட் கமாண்ட் டிஸ்பிளேயிங் போத் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ். அப்போ எனக்கு ஃபைல் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ஃபைண்ட் -type f. ஓகே, இட் வில் டிஸ்பிளே ஒன்லி த ஃபைல்ஸ். -type fன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபைல் மட்டும் டிஸ்பிளே பண்ணும். அதுவே -type dன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இட் வில் டிஸ்பிளே ஒன்லி த டைரக்டரிஸ். டைரக்டரிஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இப்போ அதுவே பாருங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ கரண்ட் டைரக்டரிக்குள்ள இருக்கனா, இப்போ ஃபைண்ட் -typeன்னு சொல்லி கொடுத்தா எனக்கு dir1 குள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸும் காமிக்குது. நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாத்தையும் டிஃபைன் பண்ணலாம். ஃபைண்ட் ஓகே, ஸோ எனக்கு டாட்னா கரண்ட் டைரக்டரியில இருக்கக்கூடிய D1 டைரக்டரி இருக்கு பார்த்தீங்களா, அங்கிருந்து செக் பண்ணுங்க. கரண்ட் டைரக்டரி இருந்து செக் பண்ண வேண்டாம்.
அப்போ D1 குள்ள D2 D3 D4 எனக்கு அதுக்குள்ள மட்டும் செக் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, பாத் கொடுத்துட்டு டைப் F. ஓகே, ஃபைலை மட்டும் டிஸ்ப்ளே பண்ணுங்க டைப் F. ஓகே, அப்போ எனக்கு D1ல இருந்து செக் பண்ணுங்க, அது எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஃபைலை மட்டும் காமிங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஃபைல் மட்டும் காமிக்குது. இப்போ அந்த ஃபைலை மட்டும் காமிக்காதீங்க, எனக்கு D1ல இருக்கக்கூடிய D1ல இருந்து ஃப்ரம் த பாத் D1 இருந்து காமிங்க அப்படின்னா எனக்கு D1 இருக்கு, D2 இருக்கு, D3 இருக்கு, D4 இருக்கு, D5 இருக்கு. அதுல D3 குள்ளார வந்து பாருங்க a.txt, b.txt, c.txt சொல்லிட்டு எனக்கு ஃபைல்ஸ் வந்து பண்ணது இருக்கு. ஓகே, hope everyone can able to understand. அப்போ the syntax for the find command. Okay, so find, you should define the path. Path is not mandatory. நீங்க path கொடுக்குறீங்களா current directory இருந்து எடுத்துக்கும். If you are not defining the path கொடுக்கல அப்படின்னா current directory இருந்து செக் பண்ணும். இல்ல நீங்க வேற பாத்துக்குள்ள போய் செக் பண்ணோம் அப்படின்னா நீங்க cd கமாண்ட் கொடுத்து உள்ள போய் செக் பண்ணலாம். இல்ல நான் அதே பாத்துக்குள்ள இருந்துகிட்டு நான் வந்து வேற பாத்தை செக் பண்ணோம் அப்படின்னா you can define the path here. ஓகே, அதுக்கப்புறம் -typeங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ -type வந்து பண்ணா fனா ஃபைல், dனா டைரக்டரி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க find -type f. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றேன், சைஸை டிஃபைன் பண்றேன். size 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இட் வில் கிரியேட் த 0 பைட் ஃபைல். என்ன பண்ணுது, இந்த 0 பைட் ஃபைலை மட்டும் காமிக்குது. ஓகே, இல்ல இந்த 0 பைட் ஃபைல் அப்படிங்கிறது வேண்டாம், எனக்கு வந்து ஃபைலோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து +1 பைட்டுக்கு அதிகமா இருக்கணும், இல்ல +0 பைட்டுக்கு மேல இருக்கணும். அந்த ஃபைலை மட்டும் காமிங்க அப்படின்னா எனக்கு இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து பண்ண இட் இஸ் நாட் எம்டி ஃபைல், 0 பைட்டுக்கு மேல இருக்கு. ஓகே, நீங்க ஸ்பெசிஃபிக்கா டிஃபைன் பண்ணலாம். இப்போ பைட்ஸுங்கிறதுனால நான் ஜஸ்ட் 0 மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு 4KB மேல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா +4K அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 4KB மேல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் தான் காமிக்கும். பட் கரண்டா இங்க அந்த ஃபைல்ஸ் இல்ல, 4KB மேல இந்த ஃபைல்ஸ் நான் கிரியேட் பண்ணல. காட் இட். அதுவே எனக்கு MB சைஸ் வந்து வேணும் அப்படின்னா +4M. ஓகே, 4MBக்கு மேல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ்லாம் வந்து கிடைக்கும். 4M அப்பர் கேஸ் M கொடுக்கும். ஓகே, இப்போ அதுவே எனக்கு 4KBக்கு கீழே இருக்க ஃபைல்ஸ் வேணும், 4MBக்கு கீழே இருக்க ஃபைல் கொடுக்கணும் அப்படின்னா -4M அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 4KBக்கு கீழே இருக்க 4MBக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் காமிக்கும். 4MBக்கு கீழேனா அப் டு 0, கரெக்ட்? அப்போ எனக்கு இங்க 0 பைட் ஃபைல்ஸ்ல இருந்து எல்லாமே காமிக்கும். இது எந்த ஃபைலுமே எனக்கு 4MBக்கு மேல இல்லை, எல்லாமே 4MBக்கு கீழே தான் இருக்கு. ஸோ இட்ஸ் டிஸ்பிளேயிங் ஆல் த ஃபைல் நேம்ஸ். ஓகே, அப்போ நமக்கு சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இந்த சைஸ்ல நமக்கு பிளஸ் அப்படின்னா எபவ், மைனஸ் அப்படின்னா பிலோ. ஓகே, கேனா கிலோபைட்ஸ், எம்னா மெகாபைட்ஸ். இஃப் யூ ஆர் நாட் மென்ஷனிங் எனிதிங் தென் இட்ஸ் பைட்ஸ். அப்பர் கேஸ் ஜிபி கொடுத்தீங்கன்னா ஜிகாபைட்ஸ். ஜிபி சைஸ்ல ரியல் டைம்ல ஃபைல்ஸ் வந்து இருக்கிறது இருக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைனலாக நான் ஒரு சினாரியோ சொல்றேன், அந்த சினாரியோ வந்து போட்டு பார்ப்போம். ஸோ அப்போ சைஸ் என்னன்னு புரியுதா? அதே மாதிரி இந்த சைஸ் மாதிரியே we have another one more option, empty. ஓகே, ஸோ எம்டின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா it will display only the empty files. ஓகே, it will display only the empty files. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், சைஸை வச்சும் அதை பண்ணி பார்த்தோம். நம்ம சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஓகே, 0 பைட்ஸ். ஸோ இதுவும் அதே ரிசல்ட் தான் காமிக்குது. ஸோ போத் ஆர் சேம். -emptyன்னு கொடுத்துக்கலாம், -size ஆப்ஷன் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் எனக்கு 0 பைட் ஃபைல்ஸ் which means empty ஃபைல்ஸை காமிக்கும். போத் கமாண்ட் ஆர் சேம், பட் we have two options. -emptyன்னு டைரக்டாவே கொடுத்துக்கலாம். -size அப்படிங்கிறது கொடுக்கணும்னா அவசியம் இல்லை, இல்ல சைஸ் கொடுத்து 0 கொடுத்தீங்கன்னாலும் கொடுத்துக்கலாம். there is no difference. இதுல எந்த டிஃபரன்ஸுமே அது பண்ணல. ஓகே ஓகே, அண்ட் we have -name ஆப்ஷன். -name ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த -name ஆப்ஷன் வச்சு அந்த ஒரு பர்டிகுலர் ஃபைல் வந்து எந்த பாத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு a.txtங்கிற ஃபைல் find -type -type f -name குள்ள கொடுத்து விதின் கோட்ஸ்குள்ளார
நான் ஃபைல் நேம் வந்து மென்ஷன் பண்ணணும் a.txt அப்படிங்கிற ஃபைல் நேமை கொடுத்தேன் அப்படின்னா d1 குள்ளார d2 குள்ளார d3 குள்ளார a.txtங்கிற ஃபைல் இருக்கு. Okay, you can identify the path of the specific file where the file is located. இன்டர்வியூல இந்த கொஸ்டின் ஃப்ரீக்வெண்டா கேட்பாங்க. எனக்கு ஃபைல் நேம் தெரியும், அந்த ஃபைல் வந்து எனக்கு எந்த லொகேஷன்ல இருக்குன்னு தெரியல, அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் ஃபைண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஃபைண்ட் -type f -name the file name கொடுத்தோம் அப்படின்னா இது மேண்டேட்டா கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ நீங்க கொடுக்குற ஃபைல் வந்து எந்த கேஸ்ல இருக்குன்னு தெரியல. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லினக்ஸ் கமாண்ட்ஸ் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லி. அப்ப எந்த கேஸ்ல இருக்குன்னு தெரியல. ஓகே, நீங்க வந்து மாத்தி மாத்தி கேஸ் போட்டு பாக்குறீங்க, எந்த கேஸ்ல இருக்குன்னு தெரியல அப்படின்னா இஃப் யூ ஆர் நாட் ஷோர் வித் த கேசஸ் தென் யூ கேன் யூஸ் ஐ நேம். ஓகே, இக்னோர் த கேஸ் அப்படின்னு அர்த்தம். ஐ நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிடும். ஐ நேம், அப்போ நேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்க மாதிரி we have I name. Okay, we have name option and also we have I name option, both. நேம்ங்கிறது வந்து கேஸ் சென்சிட்டிவ், ஐ நேம் அப்படிங்கிறது கேஸ் இக்னோர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணும் ஃபைல் நேம் டைரக்டரி நேம். காட் இட்? சரி, இப்போ எனக்கு ஒரு ஃபைல் இருக்கு. நான் என்ன பண்றேன், நான் ஐஃபன் சைஸ் கொடுத்து 0ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபைல்ஸை மட்டும் நான் வந்து லாங் லிஸ்ட் பண்ணும். எனக்கு நார்மலா லிஸ்ட் ஆகுது, இந்த ஃபைல்ஸை லாங் லிஸ்ட் பண்ணும். அப்போ நமக்கு லிஸ்ட் பண்றதுக்கு நமக்கு தெரிஞ்சது எல்எஸ் கமாண்ட். அது லாங் லிஸ்ட் பண்றதுக்கு ls-l கமாண்ட் யூஸ் பண்ணா லாங் லிஸ்ட் பண்ணும். அப்போ ls-l கமாண்டுக்கு யூ கேன் கிவ் இன்புட். இன்புட் என்ன கொடுக்கலாம்? ls-l you can define the input. For example, cmp1.txt, cmp2.txt. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், you can provide the input. சரி, அப்போ எனக்கு இந்த find கமாண்டுக்கு ஒரு அவுட்புட் வருது இல்ல, இந்த find கமாண்டோட அவுட்புட்டை தான் நான் லாங் லிஸ்ட் பண்ணும். இந்த find கமாண்டோட அவுட்புட் ஃபைல் நேம் with the path. அப்போ இந்த ஃபைண்ட் கமாண்டோட அவுட்புட்டை எல்எஸ் கமாண்டுக்கு இன்புட்டா பாஸ் பண்ணோம் அப்படின்னா லாங் லிஸ்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல பைப் சிம்பல் யூஸ் பண்ணலாமா? ஓகே, ஸோ பைப் சிம்பல் யூஸ் பண்ணி எல்எஸ்ன்னு சொல்லி கொடுத்த ls-lன்னு சொல்லி கொடுத்தா அப்படின்னா ஆப்வியஸா அது காமிக்காது. ஏன்னா பைப் சிம்பிளோட ஃபங்க்ஷனாலிட்டி ஃபர்ஸ்ட் கமாண்டோட அவுட்புட் எடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட் கமாண்டுக்கு இன்புட்டா தரும், அது ஃபைலுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டா தான் தரும். இப்போ அதுவே ஃபைல் நேமாவோ டைரக்டரி நேமாவோ பாஸ் பண்ணணும் அப்படின்னா I can give xargs. xargsங்கிற கீவேர்ட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு ஆப்வியஸா என்ன பண்ணுது, லாங் லிஸ்ட் பண்ணுது. ஓகே, பட் இங்க இந்த பைப் சிம்பல் இந்த ஃபைண்ட் கமாண்டுக்கு உதவி தேவைப்படாது. ஏன்னா இந்த xargsலாம் போட தேவையே இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம், -execute ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த -execute ஆப்ஷன்ல ls-l, அதுக்கப்புறம் இந்த ஃபைண்ட் கமாண்ட் இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கீங்கல்ல, இந்த கமாண்டோட அவுட்புட் எனக்கு எங்க வரணும், இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிம்பிள் தந்துடணும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாயிண்ட் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் பாயிண்ட் பண்றேன், அவுட்புட்டை இந்த இடத்துல பாயிண்ட் பண்றேன். பாயிண்டிங் த அவுட்புட் ஆஃப் ஃபைண்ட் கமாண்ட் இன் திஸ் லொகேஷன், எல்எஸ் கமாண்ட்ல இந்த லொகேஷன்ல வந்து பாயிண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த -executeக்கு மட்டும் இந்த கமாண்டை நான் முடிச்சுட்டேன். ls-l கமாண்டை போட்டு நான் முடிச்சுட்டேன், இந்த ஆப்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்கு எஸ்கேப் கேரக்டர் தரணும். இதுக்கு பேர் எஸ்கேப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஃபார்வர்ட் ஸ்லாஷ் செமிகோலன் தரணும். இப்ப எக்ஸிக்யூட் பண்றேன், அதே அவுட்புட் எனக்கு காமிக்குதா? சரி, ஓகே, நமக்கு பைப் சிம்பல்லையே இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியுதே, எதுக்கு நாம இந்த -executeங்கிறத வைக்கிறீங்க? இப்போ இந்த இடத்துல தான் ட்விஸ்டே. ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த பைப் சிம்பலோட அவுட்புட் எப்பயுமே லாஸ்ட்ல தான் வச்சுக்கும். அப்ப நம்ம காப்பி கமாண்ட், மூவ் கமாண்ட் அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ என் ரெக்குயர்மெண்ட் என்னன்னா, இருக்கிற எல்லா எம்டி ஃபைலுமே டைரக்டரி 2 dir2ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அந்த ஃபோல்டருக்கு மூவ் பண்ணும். அப்போ இப்போ நான் பைப் சிம்பல் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, xargs cp, எனக்கு இந்த இடத்துல தான் எனக்கு அவுட்புட் வரணும். அப்ப இந்த இடத்துல அவுட்புட்டை பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது.
ஓகே, பைப் சிம்பிள் யூஸ் பண்ணா, அதனால இந்த பைப் சிம்பிள் யூஸ் பண்ணாம ஐஃபன் எக்ஸிக்யூட். ஓகே, எம்பி மூவ் பண்ணிக்கலாம், காப்பி பண்ண வேண்டாம், மூவ் பண்ணிக்குவோம். எம்பி எனக்கு இந்த இடத்துல ஃபைண்ட் கமாண்டோட அவுட்புட்டை வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க, பாயிண்ட் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஐம் கிவிங் த பாத். ஓகே, பாத் என்ன கொடுக்குறேன், ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் யூசர் நேம் EC2 ஐஃபன் யூசர் ஸ்லாஷ் dir2 dir2ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இது ஐஃபன் எக்ஸிக்யூட் ஆப்ஷன்னால எஸ்கேப் கேரக்டர் மேண்டேட்ரி. இது முடிஞ்சிருச்சு, இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து எஸ்கேப் கேரக்டர் கொடுத்து நான் முடிச்சிடுறேன். ஓகே, let's go and see. எஸ், இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவ் ஆயிடுச்சு. இந்த ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் ஹோம் டைரக்டரிக்குள்ளே போயிடுறேன். ஸோ ஃபைண்ட் ஐஃபன் டைப் எஃப் ஐஃபன் எம்டி. ஸோ எம்டின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா எல்லா ஃபைலுமே எனக்கு dir2குள்ளே வந்துருச்சா? ஓகே, ஸோ பிஃபோர் தட் இட் இஸ் இன் சம் அதர் லொகேஷன். ஓகே, D1குள்ளார D2குள்ளார D3குள்ள சம் ஃபைல்ஸ் இருந்துச்சு, dir1குள்ளார சம் ஃபைல்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பாதி எனக்கு எங்கே வந்துருச்சு, dir2க்கு வந்து பாதி வந்துருச்சு. ஓகே, அப்போ ஐஃபன் எக்ஸிக்யூட்டுங்கிற ஆப்ஷன் நமக்கு இருக்கு. அந்த ஐஃபன் எக்ஸிக்யூட் ஆப்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க கொடுக்கக்கூடிய கமாண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஃபைன் கமாண்ட், அந்த கமாண்டோட அவுட்புட் ஃபைல் நேமாவே எடுத்துட்டு போய் வச்சிடும். ஏன்னா ஃபைன் கமாண்டோட அவுட்புட் எப்பயுமே ஃபைல் நேம் தரும், இல்லைன்னா டைரக்டரி நேம் தரும். அப்போ அந்த ஃபைல் நேமும் டைரக்டரி நேமாவே போயிட்டு நீங்க எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுமோ பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துக்கு பைப் சிம்பிள் யூஸ் பண்ணி எக்ஸார்க்ஸ் யூஸ் பண்ணுங்கிற சுச்சுவேஷன்ஸ் அதிகம் வராது. Okay, you have wonderful option hyphen execute. Now I have another scenario. I want to remove all the empty files. எல்லா empty files மே remove பண்ணும். I don't want the empty files. நிறைய இடத்துல files நிறைய create பண்ணியாச்சு, empty files நிறைய வந்தாச்சு. Then what I'm doing, hyphen execute rm. Okay, rm for remove. ஒரு file remove பண்ணோம்னா rm command கொடுக்கணும். I'm positioning the point here. Okay, point holder இங்க வச்சுக்கிறேன். Then escape characters. ஓகே, ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு ஃபைல் ரிமூவ் ஆயிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். ஐஃபன் எம்டின்னு சொல்லி கொடுத்துட்டேன். எம்டி நோ, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை, எல்லாமே வந்து பார்த்து ரிமூவ் ஆயிடுச்சு. காட் இட்? இதில் யாருக்கா டவுட் இருக்கா? நோ டவுட்ஸ், ரைட்? ஸோ ஐஃபன் எக்ஸிக்யூட் ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். Sir, hidden files பார்க்கலாமா sir? Yes, we can see the hidden files also. So using the find commands, we can see the hidden files. Okay, பேசிக்காவே நீங்க ஃபைண்ட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா it will display both normal files and also the hidden files. ஃபைண்ட் கமாண்ட் கொடுத்தீங்கன்னாவே பேசிக்கா எடுத்துட்டு வரதே நார்மல் ஃபைல் எடுத்துட்டு வருது, ஹிடன் ஃபைல்ஸ் எடுத்துட்டு வருது. ஹிடன் ஃபைல் அப்படிங்கிறது files that are starting with dot. The files which are starting with dot is called as hidden files. நீங்களும் ஒரு ஹிடன் ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் என்ன பண்றேன், text dot a dot txt. ஓகே, இப்போ ls hyphen a ன்னு சொல்லி கொடுக்குறேன், ஃபைன்னே கொடுக்குறேன். இங்க பாருங்க, a dot txt லாஸ்ட்ல இருக்க பாருங்க, a dot txt is created. ls hyphen a ன்னு கொடுத்தீங்கன்னா it will show the hidden file. a dot txt is a hidden file. உங்களுக்கு டிஃபால்ட்டாவே ஒரு சில ஹிடன் ஃபைல்ஸ் தான் இருக்கு. டாட் பேஷ் அண்டர்ஸ்கோர் ப்ரொஃபைல், டாட் பேஷ் ஆர்சி, ஓகே, டாட் பேஷ் லாக் அவுட், இதெல்லாமே ஒவ்வொரு ஒர்க்கை பண்ணும். இதெல்லாம் டிஃபால்ட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் ஃபைல். டாட் எஸ்எஸ்ஹெச், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ். ஓகே, rm டாட் a டாட் txt. ஸோ அப்போ ஃபைண்ட் கமாண்ட்ல டிஃபால்ட்டா டிஸ்பிளேயிங் போத் நார்மல் ஃபைல், hidden file also and directory files எல்லாமே இந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணுது. if you want to filter you can filter. ஓகே, இப்போ நான் hidden files மட்டும் டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், find hyphen type f
hyphen nameல dot star. If I mention dot star, dot na என்னது first character dot இருக்கணும், அதுக்கப்புறம் எத்தனை character வேணாலும் இருக்கலாம். It will display only the hidden files. Hidden files மட்டும் வந்து பார்த்து காமிக்குது. If you want to see the hidden files and directories, you just remove this. Okay, it is displaying both the hidden files and directories. Okay, files காமிக்குது, எனக்கு directories வந்து பார்த்து காமிக்குது. Okay. Okay. So we'll move on to the next part. இப்போ ஒரு ஃபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ls-l கொடுக்குறேன், ls-l. So you can see the time here. இங்க உங்களால வந்து டைம் வந்து பார்க்க முடியும். இப்போ ஒரு ஃபைல் அப்படின்னா அந்த ஃபைலுக்கு 3 different timings இருக்கும். First one created time, next modified time, third வந்து பாத்தீங்கன்னா accessed time. So created time என்னது, இந்த ஃபைலை புதுசா கிரியேட் பண்ணும்போது ஆகிறது created time. அதுக்கு கோடு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா C வந்து கோடு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் modified time. மாடிஃபை பண்றதுனா இந்த ஃபைலுக்குள்ள போயிட்டு I did some changes, எடிட் பண்றது, அந்த ஃபைலை எடிட் பண்ணேன் அப்படின்னா modified time. Okay, you can see M. ls-l கொடுத்தீங்கன்னா ஒன்னு created time காமிக்கும், இல்லைன்னா modified time காமிக்கும். ரீசெண்டா 10 நாளைக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ஃபைல் நேற்று நான் மாடிஃபை பண்ணனா yesterday's date தான் காமிக்கும். ஓகே, அதுவே accessed time அப்படிங்கிறது A டைம்ங்கிறது accessed time. ஏங்கிற கோட கொடுப்போம். accessனா ஃபைலை ஜஸ்ட் ஓபன் பண்ணி பார்க்கிறது. ஓகே, இப்போ இந்த 3 டைமை நான் 2 ஈவெண்ட்ல பிரிக்கிறேன். ஒன்னு ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் ஈவெண்ட்ல பிரிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹவர்ஸ் ஆர் மினிட்ஸ். இப்போ இதுக்கு கோட் என்ன, நம்பர் ஆஃப் டேஸ்க்கு வந்து கோட் வந்து டைம். ஹவர்ஸ் ஆர் மினிட்ஸ்க்கு கோட் வந்து பாத்தீங்கன்னா மின். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்றேன், அதுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆப்ஷன்ஸை ஃப்ரேம் பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ how to display files which are modified last 20 days. So how to display files which are created older than 30 days. 30 நாளைக்கு முன்னாடி, கடைசி 30 நாளை விட்டுருங்க, அதுக்கு 30 நாளைக்கு முன்னாடி. Next, how to display files which are accessed last 2 hours. So next, how to display files which are created older than 2 hours. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ணதுன்னா அப் டு டேஸ் கணக்கில் வந்து போகும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதியிருக்கேன். இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் இருக்காது, பட் இந்த 3 கொஸ்டின் வந்து லாஜிக்கலா வந்து ரியல் டைம்ல இருக்கும். ஓகே, இப்போ அதை நான் எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு சொல்றேன். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே ஒரு ஃபைலை பத்தி கேட்டிருக்காங்களா, டைரக்டரி பத்தி கேட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ தே ஆர் ஆஸ்கிங் த ஃபைலை பத்தி தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்றேன், ஃபைண்ட் -type f. ஓகே, ஸோ நம்ம டைப்ல வந்து பண்ண ஃபைலா டைரக்டரியான்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இங்க ஃபைல் தான் கேட்டிருக்காங்க, ஃபைல் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கொஸ்டின் கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, எந்த டைம்ல கேட்டிருக்காங்க, மாடிஃபைட் டைம் கேட்டிருக்காங்களா, accessed டைம் கேட்டிருக்காங்களா, கிரியேட்டட் டைம்ல கேட்டிருக்காங்களா. ஓகே, எனக்கு மாடிஃபைட் டைம்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மாடிஃபைட் டைம்க்கு கோட் M, அதனால -mனு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீ ஈவெண்ட்டை செக் பண்ணுங்க. ஓகே, இந்த ஈவெண்ட்ல வந்து டேஸ் கணக்குல கேட்கறாங்களா இல்ல ஹவர்ஸ்லயோ மினிட்ஸ்லயோ கேட்கறாங்களான்னு சொல்லி செக் பண்ணுங்க. ஸோ தே ஆர் ஆஸ்கிங் இன் டேஸ். அப்போ டேஸ்க்கு வந்து கோட் வந்து டைம்.
ஓகே, அப்போ லாஸ்ட் 20 டேஸ் அப்படின்னா லாஸ்ட் 20 டேஸ்னா -20, லாஸ்ட்னா -20, ஓல்டர் தென் அப்படின்னா பிளஸ். ஓகே, பழசு கடைசி 30 நாள் விட்டு பழசு அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு யூஸ் பிளஸ். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இதுலயும் ஃபர்ஸ்ட் ஃபைல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் ஐஃபன் டைப் எஃப், find hyphen type f, fனா ஃபைல். நெக்ஸ்ட் டைம் செக்கிங், இது கிரியேட்டட் டைம்னு சொல்லியிருக்கு, கிரியேட்டட். ஸோ ஐஃபன் சி, கோடு வந்து பண்ண சி. நெக்ஸ்ட் டேஸ் கணக்கில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டைம் ஐஃபன் சி டைம். ஓல்டர் தென் 30 டேஸ், அதனால பிளஸ் 30, ஓல்டர் தென் 30 டேஸ். ஓகே, லாஸ்ட் 30 டேஸ் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி பாஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, how to display files which are accessed last 2 hours. லாஸ்ட் 2 hours அக்சஸ் பண்ண ஃபைல்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கணும். அப்போ ஃபைண்ட் ஃபைல்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஐஃபன் டைப் ஐஃபன் அக்சஸ் பண்ணுறதுனால ஏ. பட் இங்கே டேஸ் கணக்கில் இப்போ கேட்கல, ஹவர்ஸ் கணக்கில் கேட்குறாங்க. ஹவர்ஸ்லேயும் மினிட்ஸ்லையும் கேட்டாங்க அப்படின்னா மின், அப்போ ஏ மின். அப்போ லாஸ்ட் 2 hours சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 2 hours அப்படின்னா -120. ஸோ அப்போ இங்கே மினிட்ஸில் கால்குலேட் பண்ணிக்கணும் நீங்கள். அப்போ 2 hours அப்படின்னா 60 + 60 120. இங்கே மினிட்ஸில் தான் மென்ஷன் பண்ணணும், ஈவன் தான் ஹவர்ஸில் கேட்டிருந்தாலும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட். ஸோ ஃபைல் பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஐஃபன் டைப் ஐஃபன் சி மின், சினா கிரியேட்டட், எம்னா வந்து பார்த்து ஹவர்ஸில் கேட்டிருக்காங்க, அதை மின்னு கொடுத்துட்டேன். ஸோ ஓல்டர் தென் 2 hours அப்படின்னா +2, அது +120. காட் இட்? இந்த மாதிரியான சினாரியோஸ் இன்டர்வியூஸ்ல அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஆப்ஷன்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் நான் பார்த்தோம். அது எல்லாமே கோரிலேட் பண்ணி நான் ஒரு கொஸ்டின் எழுதுறேன். ஹவு டு டெலிட் ஃபைல்ஸ் which are older than 30 days and file size should be more than 100 MB. File name ends with log, log இருக்கும், dot log. ஓகே, ஸோ எனக்கு இந்த மாதிரி ஃபைலை எனக்கு வேண்டாம், டெலிட் பண்ணிடும். அப்போ ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஃபைலை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ ஃபைண்ட் ஐஃபன் டைப் எஃப். ஓகே, ஸோ டெலிட் பண்ணுறது லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எதுலேருந்து வருவோம், நம்ம இங்கேருந்து ஓல்டர் தென் 30 days வரும். அப்போ ஃபைல்ஸ் விச் ஆர் கிரியேட்டட். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், சி டைம், ஓல்டர் தென் 30 daysனால +30. அதுக்கப்புறம் சைஸை டிஃபைன் பண்ணும். நான் சைஸை டிஃபைன் பண்ணும், ஐஃபன் சைஸ். ஐஃபன் சைஸ் அப்படிங்கிறது எனக்கு 100 MBக்கு மேலே வேணும், +100 M. ஓகே, நேம் வந்து போனது டாட் லாக்னு சொல்லியிருக்கணும். ஐஃபன் நேம் ஸ்டார் டாட் லாக். இந்த மாதிரி ஃபைலை டெலீட் பண்ணிடுங்க. பாயிண்ட் ஹோல்டர் செமிகோலன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபைண்ட் கமாண்ட். ஃபைண்ட் கமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கமாண்ட். இது நிறையா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆர்கைவல் ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஃபைண்ட் கமாண்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ஓல்டர் தென் 30 days ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம என்ன பண்ணி வச்சிருவோம் அப்படின்னா ஆர்கைவ் பண்ணி வச்சிருவோம். ஆர்கைவ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருவோம். அப்போ ஆர்கைவ் பண்ணுறதுக்கு டார்ங்கிற கமாண்டை யூஸ் பண்ணுவோம். கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு gzip அப்படிங்கிற கமாண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து பார்க்கலாம். ஓகே, so today we planned to complete 3 commands, but
டூ கமெண்ட்ஸ்க்கே ஃபர்ஸ்ட் கமெண்ட்க்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ வில் சி யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே.